ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்கள் ஜோஷிகா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ஒரு சூப்பரான மாசான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷனில் காந்தா படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சார் அண்ட் ராணா டகுபதி, பாக்யஸ்ரீ இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போய் பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் பேஸ்டான ஒரு 1950s எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வருது. அதாவது இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்த டீசரை பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம ஆக்டர் அண்ட் டேரக்டருக்கு ஒரு கிளாஷ் ஆகும். ஆக்டர் அண்ட் டேரக்டர்னா யார்? நம்ம துல்கர் சல்மான் அண்ட் செல்வமணியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கிடையாது. ஸோ அந்த படத்துக்குள்ளே இன்னொரு படம் கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் நம்ம துல்கர் சல்மான் அண்ட் சமுத்திரக்கனி சாருக்கு ஒரு கிளாஷ் ஆகும். அந்த படத்தில் நம்ம துல்கர் சல்மான் ஆக்டர் அண்ட் சமுத்திரக்கனி சார் வந்து டேரக்டர். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக கிளாஷ் ஆகும். ஸோ இந்த படத்தோட பேர் சாந்தா, அதாவது காந்தா படத்துக்குள்ளே சாந்தா படம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் இந்த படத்தோட பேர் சாந்தா கிடையாது காந்தா அப்படின்ட்டு மாத்துவாரு. அந்த டீசர் பாருங்க, மாசா இருக்கு, மறக்காம பாருங்க. படம் பேரு சாந்தா இல்ல, காந்தா. ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். அடுத்ததா பாண்டிராஜ் சார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேம் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் தலைவன் தலைவி. ஸோ இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பே இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு சின்னதாக ஒரு பிரச்சனைனாலுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாங்கிற இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்களே பேசி அந்த 4 செவத்துக்குள்ளே பேசி தீர்த்துட்டு நீங்களே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க, டிவோர்ஸ் வரைக்கும் வேணாங்கிற மாதிரி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த படத்துக்காக நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் 25 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அடுத்ததா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் சார் கூலி படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன் இனாக்ரேஷன் அப்போது பிக் ஸ்க்ரீனில் மோனிகா சாங்கு போட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, அங்கே இருந்தவங்க எல்லாருமே அந்த பாட்டுக்காக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அண்ணா இல்லாமல் எல்சியூ படம் ஒரு ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இந்த படத்தில் அவருமே வந்துட்டு ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அது முடியுமான்னு தெரியல. பட் நடந்தால் வந்துட்டு இன்னும் செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, நம்ம சூர்யா சார் கூட நான் இணைஞ்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலேஜ் படிக்கும் போது அவரோட படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக நான் நிறைய வாட்டி பார்த்த படம்னா ஆயுத எழுத்து, மாயாவி, பிதாமகன் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் நிறைய இன்டர்வியூஸில் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா விக்ரம் படத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes தான் நம்ம சூர்யா சார் ரோலெக்ஸாக வந்திருப்பார். ஸோ அந்த ரோலெக்ஸ் யார், அந்த படத்தில் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஒரு கன்ஃபியூஸ்டாகவே அந்த படத்தை முடிச்சுட்டாங்க. ஸோ ரோலெக்ஸ்னு தனியாகவே ஒரு படம் எடுக்க போகிறதா நிறைய இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லியிருந்தாரு. அண்ட் எல்சியோட கனெக்ட் ஆகாமல் ஸ்டாண்ட் அலோனா நம்ம சூர்யா சாரோட இணைஞ்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஸோ அந்த படமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. மைட் பி அமீர் கான் சாரோட ஹிந்தியில் அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம சூர்யா சாரோட இணைஞ்சு படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு க்யூட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் கிளம்ப போது சுற்றி நிறைய பேர் பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. எங்கேயோ இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னென்னா, லோக்கி மாமா லோக்கி மாமான்னு கேட்குது. ஸோ அவர் வந்துட்டு யாரா நம்ம லோக்கி மாமான்னு கூப்பிட்றா, திரும்பி பார்த்துட்டு ஒரு குட்டி பையன் லோக்கி மாமா லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு அவங்கள தூக்கி லைக் க்யூட்டான ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது லைக் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்தது. அந்த குட்டி பையனோட வாய்ஸுமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ இதோ. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம படித்த ஸ்கூல், நம்ம படித்த காலேஜ், நம்ம கிளாஸ் ரூம், நம்ம பெஞ்சை பார்க்கணுன்னா ரொம்ப ஆர்வமாக ஒரு மாதிரி எதிர்பார்ப்போட நம்ம போவோம் இல்லையா. அப்பா இதாண்டா நான் படித்த ஸ்கூல், இதாண்டா நம்ம காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸாக க்ரியேட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் அவர் படித்த காலேஜுக்கு போய் அவரோட கிளாஸ், அவரோட பெஞ்சில் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. இப்போ அந்த ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக
கௌதம் டைரக்ஷனில் கிங்டம் படத்தில் விஜய் தேவர்கொண்டா, சத்யதேவ் அண்ட் பாக்யஸ்ரீ இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிங்டம் படம் நம்ம விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருக்காங்க. ஸோ விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படம் பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக இருக்க போது. ஸோ இந்த படத்தோட ட்ரைலருமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ட்ரைலரை போய் பார்த்தா தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ நம்ம அனிருத் சார் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அனிருத் சார் லைவ் பர்ஃபார்மன்ஸ்னாலே மாஸ் காட்டுவார். அவர் பாடுற பாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ், அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாருமே வந்துட்டு எனர்ஜியாக வந்துட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிங்டம் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ எல்லாருமே வந்துட்டு வைப் பண்ணி மாஸாக எனர்ஜியோட நம்ம அனிருத் சாரோட லைவ் பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிரசாந்த் பாண்டியராஜ் டைரக்ஷனில் மாமன் படத்தில் சூரி, ஸ்வசிகா, ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு மே மாதம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. ஸோ மாமன்னாலே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த படத்தை எழுதுனது நம்ம சூரி சார் தான். ஒரு கொமெடியனாக இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஹீரோவாக வளர்ந்துருக்காருன்னா இது மாசாக தரமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இப்போ ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தை ஐயோ நான் தியேட்டரில் பார்க்கலையே சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்காகவே ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ZEE5 OTTயில் மாமன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கலையோ, ஸோ நீங்கள் மாமன் படத்தை பார்க்கணும்னு நினச்சா ZEE5 OTTயில் போய் பாருங்கள். அடுத்ததாக என்ன விஷயம்னா, நம்ம நல்லது செஞ்சால் நம்ம வெளில சொல்லக்கூடாது, கரெக்டாக? ஸோ இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே கமலேஷ் ஜெகன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேறு யாருமே இல்லை, டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சிம்ரன் மேமோட 2வது பையன், அதாவது குட்டி பையன் தான் வந்துட்டு கமலேஷ் ஜெகன். ஸோ அவங்கள ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்களை எல்லாருமே எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் கூட எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, எனக்கு நிறையா சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கும்போது தான் வாவுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு எதுவுமே இல்லை, என்னை வந்துட்டு நம்ம நயன்தாரா மேம் அண்ட் விக்னேஷ் சிவன் சார் தான் எனக்கு இப்போ வரைக்குமே அவங்க 2 பேர் தான் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ எனக்கு ஆக்சுவலி கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா லைக் நம்ம நிறைய விஷயம் நம்ம கேட்டிருக்கோம், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரியவே இல்லையே, இவர் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுதுங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி நயன்தாரா மேம் விக்னேஷ் சிவனால எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு க்யூட் கப்புள்ஸாக. ஈவன் அவங்களோட 2 பசங்க உயிர் உலக். ஸோ அவங்க ஒரு 4 பேர்னாலே ஒரு க்யூட்டுங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி இருந்த ரெஸ்பெக்ட் இன்னும் அவங்க மேலே இந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக மாறன் டைரக்ஷனில் பிளாக்மெயில் படத்தில் ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, தேஜா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு லைக் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாற்றம் தேவை, அதுக்காக வந்துட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்கோம், கரெக்டாக? அது மெயினாக வந்துட்டு பெண்கள் அவங்களோட ஆசைக்காகவோ இல்லை அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் தேவைன்ட்டு நம்ம லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம ரன் பண்ணப்போது நம்மளுக்காக நிறைய பிரச்சனை வந்துட்டு வரும். பெண்களுக்கு மெயினாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம போனோம் இல்லையா? ஸோ இந்த கதையை வந்துட்டு நம்ம மாறன் சார் பிந்து மாதவி கிட்ட சொல்ல போது பிந்து மாதவி சொன்ன ஒரு விஷயம், இந்த கதை, இந்த கேரக்டர் எனக்காகவே எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர் மேலே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவ்வளோ டெப்த்தாக இருக்குது, அவ்வளோ சென்சேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஜிவி பிரகாஷ் சாருக்குமே அந்த கேரக்டர், அந்த ரோலை வந்துட்டு அவ்வளோ டெப்த்தாக லைக் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக எடுத்து நடிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, தேஜாவாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போது ஆடியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கண்ணை பிளிங்க் பண்ணாமல் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.